நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்தி. கொடநாடு வழக்கில் தாமதம் ஏன் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் இன்று கொடநாடு கொள்ளை வழக்கு விசாரணைக்கு வந்தது. கொடநாடு வழக்கில் தாமதம் ஏன் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அனீஷ். வணக்கம் அனீஷ், விவரங்கள். வணக்கம். கொடநாடு கொள்ளை வழக்கில் ஏன் இந்த தாமதம், எதற்காக இந்த வழக்கு நிலுவையில் உள்ளது என தற்பொழுது புதியதாக பொறுப்பேற்றுள்ள நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்கு குஜராத்தில் இருந்து தொலைபேசி உரையாடல்கள் குறித்து அறிக்கை வர கால தாமதமாவதாக அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் பதிலளித்துள்ளனர். உதகையில் உள்ள மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் இன்று கொடநாடு கொள்ளை வழக்கு விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்கு அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் ஷாஜஹான் மற்றும் கனகராஜ் ஆகியோரும் சிபிசிஐடி ஏடிஎஸ்பி முருகவேல் தலைமையிலான போலீசாரும் ஆஜராகினர். இன்று நடந்த வழக்கை மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி முரளிதரன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. வழக்கு விசாரணையின் பொழுது கொடநாடு கொள்ளை வழக்கில் ஏன் இந்த தாமதம் என நீதிபதி முரளிதரன் அரசு தரப்பு வழக்கறிஞர்களுக்கு கேள்வி எழுப்பினார். இதனைத் தொடர்ந்து பதிலளித்த அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் கனகராஜ் தலைமையிலான குழு இதற்கு பதிலளிக்கையில் இதுவரை 289 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டுள்ளது எனவும், மேலும் எதற்காக இந்த வழக்கு நிலுவையில் உள்ளது என நீதிபதி கேள்வி எழுப்பதை தொடர்ந்து குஜராத் மாநிலத்தில் தொலைபேசி உரையாடல் குறித்து தடயவியல் அறிக்கை வர வேண்டி உள்ளது என கூறினார். இதையெல்லாம் கேட்டறிந்த மாவட்ட அமர்வு நீதிபதி முரளிதரன் வழக்கை எதிர்வரும் ஏப்ரல் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். சுபா, விவரங்களுக்கு நன்றி அனீஷ். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.